இப்போ வந்தார் இல்லையா இந்த பொண்ணோட ஹஸ்பண்ட், அவரோட கோவம் நியாயமானது, அவரோட ஆதங்கம் ரொம்ப நியாயமானது. என்னன்னா அவர் ஒரு இடத்துல வேலை பண்ணுறாரு, 4 பேரோட பழகிட்டு இருக்காரு. இந்த காலத்தில் ஒரு குடும்பத்தை பார்க்கணுன்னா எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குது. அதுக்கடையில் அவருக்கு வீட்லேயும் இந்த பிரச்சனை ஓடிட்டுருக்கு. ராஜலக்ஷ்மி என்கிட்ட பேச ஆரம்பித்தோன்னா அவங்க ரொம்ப புத்திசாலின்னு எனக்கு பட்டுது. ரொம்ப ரொம்ப மைன்யூட் டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் ரொம்ப ரசித்தேன் அதை. ஆனால் போக போக எனக்கு அவங்களுக்கு ஒரு ஒப்சஷன் இருக்குது, அவங்க ஒரு ஸ்டேபிள் மென்டல் ஹெல்த் அவங்களுக்கு இல்லைன்னு எனக்கு தோண ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் அவங்க எங்கள் ஹஸ்பண்டை பற்றி பேசினோன்னே ஐ நியூ இட் இஸ் அவங்க இமேஜினேஷன் ரொம்ப வைல்டாக போகிறது, ரொம்ப தப்பாக போகிறதுங்கிறது எனக்கு கிளியராக புரிஞ்சுது. இப்போ என்னென்னா இவங்களுக்கு ஏதாவது மென்டல் இல்னஸ் இருக்கா, இல்லை இந்த டெலிவரி ஆனதுக்கப்புறம் அந்த போஸ்ட் பார்ட்டம் ஒரு ஃபேஸ் இருக்குல்ல, நிறைய பெண்களுக்கு அந்த பிரச்சனை இருக்கும். அது கவனிக்காமல் விட்டு அது அப்படியே தொடர்ந்து போய் இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு வந்திருக்காங்களான்னு எனக்கு ஒரு டவுட்டாக இருக்குது.